அம்மாடி தொடக்கிடுங்க. வீட்டுக்குள்ள வாமா, இதான் நம்ம வீடு. துளசி, ரேகா ரெண்டு பேரும் இந்த சோஃபால இருந்துக்கோங்கம்மா. கிச்சன்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ரேகா வா, இங்க வந்து உட்காரு. சேட்டை பண்ணாம இருக்கணும், சரியா? சரிக்கா. வீடெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க ஸ்கூல்ல எதுலயாவது விசாரிச்சு சேர்த்து விடுறேன். அப்புறம் போய் படிக்கலாம். சரிக்கா. என்ன பிள்ளைல ரெண்டு பேரும் கீழே உட்கார்ந்திருக்கீங்க? என்ன குளிர்ச்சியா இருக்கு தர, மேல போய் உட்காருங்க. அக்கா பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இங்க பாரு துளசி, இது வந்து உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ. எதுனாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். என்னனாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? தயங்கி தயங்கி இருக்காத. சரிக்கா. இந்த தண்ணி வாங்கி குடிங்க. அக்கா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ரெஸ்ட் ரூமா? இந்த சைடு பெட்ரூம்ல இருக்குமா. ரெண்டு பேரும் போய் கை கால அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாவம் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிடாம இருக்கும். ரெண்டு அப்பளத்தை பொரிச்சு சோறு வச்சு கொடுப்போம். இந்த துளசி சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுமா. குழம்பு இருக்கு, வேணா ஊத்திக்கோங்க. சரிக்கா. ஏமா என்னைய பார்த்துட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. யாருன்னே தெரியாத எங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடுலாம் வச்சு தரீங்க. ரொம்ப நன்றிக்கா. அடி கழுத, இதே நீ நினைச்சிட்டு இருப்பியா? வச்சு சாப்பிடு நல்லா. சரிக்கா, சாப்பிடுறேன். அக்கா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆண்டி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. ஏம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மணியை பத்தியா 4:30 ஆயிட்டு. இப்போ உன் தங்கச்சி ரெண்டு பேரும் வந்துருவாளுவோ. அப்படியாக்கா? ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்க? ஒருத்தி காலேஜ்ல இப்பதான் சேர்த்து விட்டுருக்கேன். இன்னொருத்தி 12ஆம் கிளாஸ் படிக்க. ஏம்மா நாங்க வந்துட்டோம். பத்தியா வரும்போதே அலறிக்கிட்டு தான் வருவாளுவோ. ஏம்மா இந்த அக்கா யாரு? எடி இந்த ரெண்டு அக்கா இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்க. உங்க அக்கா மாதிரி பாத்துக்கணும், சரியா? சரிம்மா. ஹாய்க்கா. ஹாய் அக்கா. உங்க பேர் என்ன? என் பேர் துளசி, அவ பேர் ரேகாமா. ஓ ரேகாவா? எங்க கிளாஸ்லயே ரேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஹாய் ரேகா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ? அக்கா நான் 9th படிக்கிறேன். இவங்கள கதை பேச விட்டா நல்லா பேசிட்டே இருப்பாளுங்க. அப்புறமா பேசுங்கடி. அக்கா நைட் இங்க தான் இருப்பா. அப்படியா? சரிம்மா. அக்கா தங்கச்சினா எப்படி இருக்கணும் இந்த பிள்ளைகிட்ட பார்த்து கத்துக்கோங்கடி. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சண்டை போட்டுட்டு இருப்பாளுவோ. போட்டி போட்டுட்டு நான் இதை கொடுக்க மாட்டேன், அவ அதை கொடுக்க மாட்டேன், இந்த ட்ரெஸ் ஏங்குள்ளது அந்த ட்ரெஸ் ஏங்குள்ளது, ஒரு பென்சில் கூட கொடுத்து உதவ மாட்டாளுவோ ரெண்டு பேரும். ஏம்மா இப்ப அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? இதெல்லாம் கேட்கல. இருந்தாலும் உங்க லட்சணத்தெல்லாம் சொல்ல வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்ல. அந்த பிள்ளைய பாரு, அவ அக்காவா இல்ல ஒரு அம்மாவா இருந்து அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டா. அந்த ரேகா பிள்ளைய இவதான் வளர்க்கறாளாம். நீங்க ரெண்டு பேரும் வீட்ல அக்கா தங்கச்சி மாதிரியாட்டி இருக்கீங்க, போட்டி போட்டுட்டு தான் அலையறீங்க. ஏம்மா மொத அவ என்னை அக்காவா மதிச்சிருக்காளா நீ கேளு. ட்ரம் உனையாண்டி அக்காவா மதிக்கணும் போடி. ஏடிகளா சண்டைய ஆரம்பிக்காதீங்க. ஆள் இருக்கு அடிக்க மாட்டேன்னு நினைச்சுக்காத. அக்கானா இன்னொரு தாய்க்கு சமம் டி. தாய் மாதிரி பாரு அவளை. ஏம்மா நல்ல காமெடி பண்றமா. இவ தாயா? சரியான பேய்மா. இடி பைத்தியம் எரும மாடு. புதுசா வந்தவங்க முன்னாடி இப்படி அடி நீ அவமானப்படுத்துவே? ஆமா, இல்லாட்டாலும் இவ பெரிய இவா. சீன் போடாம தூர போட்டி. ஏம்மா சரி, இவங்க யாருமா? சொல்லவே மாட்டேங்க யாருன்னு. அம்மாடி துளசி, ரேகா இந்த பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா. படுத்து தூங்குங்க, நான் காப்பி போட்டு வந்து எடுப்பேன், சரியா? சரிங்கக்கா. எம்மோ அந்த அக்கா யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்க. ஆமாம்மா, யாரு அவங்க ரெண்டு பேரும்? நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதே. ஏடி அந்த பிள்ளை கதையை எப்படி நான் சொல்ல? ஏம்மா என்னாச்சு? அந்த பிள்ளைக்கு அம்மா கிடையாதான். அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சித்தி தான் இருந்துச்சான். இவ்வளோ நாள் அந்த பிள்ளை சித்தி கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. பாவம் இப்போ அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டாராம், காணமா. இந்த பிள்ளையில 6 மாசமா தேடி பார்த்துருக்கு, ஆளையும் வர காணோம். இவ சித்தி ரொம்ப போட்டு இந்த பிள்ளையில டார்ச்சர் பண்ணி கொடுமை கொடுத்துட்டு இருக்காளாம். அதனால இந்த ரெண்டு வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுடி. யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சந்தைக்கு போயிட்டு வர வழியில தான் பார்த்தேன். வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு வந்து கேட்டுட்டு இருந்துச்சு பிள்ளையில இருந்து ரெண்டும். என்னன்னு கேட்டா இவ்வளோ கதையும் சொல்லுது. ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. என்ன செய்யன்னு ஒன்றும் ஓடல. எனக்கு நெஞ்செல்லாம் பதறிடுச்சு. அதனாலதான் சரி வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு வந்தேன். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல வீடா பார்த்து அமர்த்தி வைக்கணும். நம்ம தெருவுக்குள்ளேயே ஏதாவது நல்ல வீடு கிடைச்சா நல்லா இருக்கும். டெய்லி போய் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். என்னம்மா சொல்ற? சே பாவம். ஆமா, என்ன செய்ய, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் உங்க தலையில ஒண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு. ஏம்மா அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாத்தியாம்மா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. ஆமாடி, என்ன செய்ய. உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி குடிக்க வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். எம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் பேசாதம்மா, நாங்க இருக்க வரைக்கும் நீ இருக்கணும். அப்படி இல்ல மக்களே, ஏதோ ஒரு பயத்துல சொல்லிட்டேன். ஏம்மா
சரிம்மா. அம்மாய் சரி, டீ போட்டு கொண்டு வா, வயிறு ரொம்ப பசிக்கு. ஆமாம்மா, டீ கொண்டுட்டு வா. சரிங்கடி, உடனே போட்டு கொண்டு வரேன். சோனி வரியா? அந்த அக்கா கிட்ட போய் பேசுவோம். வா அபி. துளசி அக்கா, நீங்க என்ன தூங்கலையா? நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லடா, வாங்க. ரேகா, நீ இனிமே இந்த ஊர்ல தான் இருக்க போறியா? நம்ம நல்லா ஜாலியா விளையாடலாம், சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரிக்கா. ஏடே, அக்கா அக்கான்னு கூப்பிடாத, என் பேர் சோனி, சோனினே கூப்பிடு. சரி சோனி. அடிச்சுக்கோ, ஹை ஃபை. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் என்னை விட்டு என்ன பண்றீங்க? வாடி மலரே, இப்பதான் டீ போட்டுட்டு இருக்கும்போது நினைச்சேன் இன்னும் இந்த பிள்ளைய காணுமேனு. ஏத்தே, கையில என்ன ப்ளம் கேக்கு? ஆமாடி, யார் கொடுத்தா? இந்த கேக்கா நர்ஸ் கொடுத்தாங்கக்கா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2 கேக் கொடுத்தாங்க பாத்துக்கங்க. ஒரு டப்பா ஃபுல்லா நான் காலி பண்ணிட்டேன். இந்த ஒன்று தான் இருந்துச்சு. தனியா சாப்பிட மனசு வரல. இந்த பிள்ளைங்க வேற வந்துச்சா, சரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு கொண்டு வந்துட்டேன். ஏத்தே, அதிசயமா இருக்குதே, உங்களுக்கு அது தனியா சாப்பிட மனசு வரல. ஆமாதே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் வெள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. மறுபடியும் மழை வர போதே. ஏடிகளா, அந்த பிள்ளைய விட்டு ரொம்ப கலாய்க்காதீங்க. அம்புஜக்கோ சரியான ஆளுதான். நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்க தானே செய்றீங்க. இல்ல மலரே, சிரிப்பு வந்துருச்சு. பாத்துக்கிறேன். ஆமா ஏடி, எந்த நர்ஸ் உனக்கு கேக் கொடுத்தாங்க? எங்களுக்குலாம் தரல. ஏக்கா, அவங்க எங்க அப்பாக்கு தெரிஞ்சவங்க. ஏடி, நமக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் கூட இங்க இல்லையே. யாரை சொல்றா இவா? ஏக்கா, அதான் சர்ச்சில் இருப்பாங்களே, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. மலரத்தி சர்ச்சிலே இருப்பாங்களே, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்களே சொல்றீங்க? ஆமா அவங்க தான், அந்த சிஸ்டர் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏத்தே, அவங்க நர்ஸ் கிடையாது, சிஸ்டர். சிஸ்டரா? அவங்க நர்ஸ்னு கூட சொல்லலாம். அது எப்படி சிஸ்டரை போய் நர்ஸ்னு சொல்வீங்க? ஏன் அபி, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ் தானே போட்டுருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? அவங்க நர்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்களும் நர்ஸ் தான். என்னமோ போங்கடா, ஆளுக்கு ஒரு டீ எடுத்து குடிங்க. அம்மா, நான் டியூஷன் போயிட்டு வந்துடுறேன். ரேகா, நம்ம நைட் விளையாடுவோம். பாய். அக்கா, இந்தாங்கக்கா, இதை வச்சிருங்க. என்னம்மா இது, செயின் கம்மல்லாம் வச்சிருக்க? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அக்கா, நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த காசுல சேர்த்து வச்சு எடுத்ததுக்கா. சரிம்மா, நல்ல பிள்ளையா இருக்கியே, இது எதுக்கு இப்ப என்கிட்ட தார? இது உங்ககிட்டயே இருக்கட்டும்க்கா. வீடு வேற நம்ம பார்க்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இதை வச்சு நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். அம்மாடி மலரு, பொறுப்பில்லாத அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டு இவ்வளோ பொறுப்பே நடந்துக்கிறியம்மா. உன்னைய நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. உன்னைய போய் இப்படி விட்டுட்டாங்களே. துளசி, எதுக்குமே வருத்தப்படாத. எல்லாமே ஒரு நாள் மாறும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறும். அன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எல்லாமே நீ மாத்திடுவ துளசி. ஏடி மலரு, இன்னைக்கு தாண்டி உருப்படியா பேசியிருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சோலோ குயின் பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்: ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். நன்றி.